தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை எல்லாமே அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியாக இருக்கும். அதாவது நன்மை என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம்தான், நல்ல காரியம்தான் நடக்கிறது. ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க நல்லது தான் நடந்திருக்கிறது, ஆனால் எதிர்பார்த்த காரியம்தான், ஆனால் அது என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது, ஒரு நிறைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தேவன் கொடுக்கிற நன்மை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை எல்லாமே அது நமக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை எல்லாமே அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொண்டு வரும். அது உங்களுக்கு மனநிறைவாக இருக்கும். தேவன் இன்றைக்குமே மனநிறைவான நன்மைகளை கத்த தருவார். அப்போ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை, நான் அளிக்கும் நன்மை திருப்தியாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்திப்படக்கூடிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். அவர் செய்கிற நன்மை, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மை எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அவர் உங்களை நடத்தும் பொழுது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.